மை டியர் கௌதம் மீடியா செல்ல குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு வெல்கம்ப்பா. இன்னும் வெறும் 20 டேஸ் தான் இருக்குப்பா. ஸோ பப்ளிக் எக்ஸாம் ஈஸியாக இருக்குமா கஷ்டமாக இருக்கான். 10th 11th 12க்கு 11th பப்ளிக் எக்ஸாம் எழுதினாலும் அது உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் மாதிரி தான் கணக்கு மாதிரி வரும். ஓகேவா? ஸோ 10th 11th 12th 3 பேத்துக்கும் ஒரு சிம்பிளான ஒரு 3 ட்ரிக்ஸ் சொல்கிறேன். அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் சொல்கிறேன். ஈஸியாக இருக்குமா கஷ்டமாக இருக்குமா, கொஸ்டின் பேப்பர் எப்படி வரப்போகுது, பேப்பர் கரெக்ஷன் எப்படி வரப்போகுது, செலெக்ஷன் வரதுனால உங்களுக்கு ஏதோ எப்படி சொல்கிறது ஹாப்பி நியூஸ் மாதிரி பேப்பர் கரெக்ஷன் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்குமா இல்லை ரெகுலராக இருக்குமான்னு சொல்லி எல்லா நியூஸையும் பார்த்தலாம்ப்பா. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒரே ஒரு லைக் அண்ட் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்கோ எல்லா டவுட்ஸும் சரி ஒன்று A to Z எக்ஸாம் கஷ்டமாக இருக்கா, மேக்ஸ் எக்ஸாம் கஷ்டமாக இருக்கா, தமிழ் எக்ஸாம் கஷ்டமாக இருக்கா, எப்படி உங்களுக்கு என்ன டிப்ஸ் வேணும்னு சொல்லி எல்லாத்தையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் ரிப்ளை பண்ணுறேன். அது தனியாக வீடியோ மேக் பண்ணுறதா கூட போட்டுடலாம். ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 10th 11th 12th எக்ஸாம் எப்படி இருக்கும்? பப்ளிக் எக்ஸாம் 11th பப்ளிக் எக்ஸாம் கிடையாது. ஸோ பப்ளிக்காக கன்சிடர் பண்ண மாட்டாங்க. பட் எக்ஸாம் இருக்குது. பாஸ் ஆனால் நீங்கள் 12th போக முடியும். ஓகேவா? ஸோ 10th 11th 12th எக்ஸாம் எப்படி இருக்க போகுது என்ன கேட்டிங்கன்னா, எப்பயும் போல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் கொஞ்சம் எளிமையாக இருக்க வாய்ப்புகள் சற்று அதிகமாக இருக்குது. ஓகேவா? ஏன்னா எலெக்ஷன் மேலே வருது. சரி, இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் முடிஞ்சோடனே உங்களுக்கு எலெக்ஷன் வந்துடும். ஓகேவா? ஸோ யார் ஜெயிக்க போகிறா, ஸோ அது வேறு பேப்பர் எக்ஸாம் மாதிரி எப்போ பண்ண போகிறாங்க, எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, ரிசல்ட் எப்போ வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அது மாதிரி இந்த ஒரு நியூஸும் இன்னும் வரல. ஸோ அது உங்களுக்கு லேட்டாக தான் வரும்னு நினைக்கிறேன். இந்த வருஷம் உங்களுக்கு போன வருஷம் பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் உங்களுக்கு லேட்டாக தான் வரும். ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். எக்ஸாம்ஸ் நம்ம அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், இந்த மாதிரிலாம் நம்ம எக்ஸாம்ஸ்க்கு ரெடி ஆகலாம். ஸோ கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தான்ப்பா வரும். ஓகேவா? ஸோ போன வருஷம் இந்த வருஷம் கம்பேர் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக தான் வரும்னு நினைக்கிறேன். கன்ஃபார்ம் என்னோட கெஸ் படி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி படிங்க. எல்லாம் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி. புக் பேக்லாம் ஏன்னா டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. 20 நாள் தான் இருக்குது. எல்லாம் படிச்சிருப்பீங்க ஆல்ரெடி. ஸோ படிச்சதை ரிவைஸ் பண்ணுங்கள். அண்ட் டாப்பர்ஸ்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிக்கிறதுனா புக் இன்ட்ரெலாம் படிச்சிருப்பீங்க. ஸோ அதையும் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாக எழுதுங்க. தமிழ் இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் ஹேண்ட் ரைட்டிங் தான் மார்க்கு. ஸோ ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் நீட்டாக ப்ரெசன்டேஷன் பக்காவாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. தமிழுக்கும் சரி இங்கிலீஷ்க்கும் சரி அதே மாதிரி தான். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் சம்ஸ்லாம் போட்டு பாருங்கள். நிறைய பேருக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்கிற சப்ஜெக்ட்டே மேக்ஸ் தான் நினைக்கிறேன். 90% ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். 10th மேக்ஸ்லாம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள். 30 மார்க் எடுத்தால் பாஸு. ஸோ 14 மார்க் 1 மார்க் இருக்குது. ஸோ 8 மார்க் கிராஃப் ஜாமெட்ரி. ஸோ 14 மார்க் டோட்டலாக 30 மார்க் இங்கேயே வந்துடும் உங்களுக்கு. மீதி ஒரு 5 மார்க் எடுத்தால் பாஸ். எடுக்க மாட்டீங்கன்னா நான் ஈஸியாக எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். 11th 12th அதே மாதிரி தான். ஸோ 30 மார்க் எடுத்தால் 25 மார்க் எடுத்தால் பாஸாக 10 மார்க் அவங்களே போட்டுருவாங்க. ஸோ 1 மார்க்லேயே 20 மார்க் இருக்குது. ஸோ 2 மார்க் இன்டீரியர் போட்டால் கூட 1 மார்க் இன்டீரியர் வந்தால் கூட 18 ஆச்சு. 18 ஒரு 7 மார்க் எடுத்தால் நீங்கள் பாஸு. ஈஸியாக பாஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்கலாம். சார் பயப்படாதீங்க. அதே மாதிரி தான் கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ்லாம் உங்களுக்கு 5 மார்க் எடுத்தால் பாஸ். ஏன்னா ப்ராக்டிக்கலே உங்களுக்கு 25 மார்க் வந்துடும். ரொம்ப சிம்பிள் தான்ப்பா. ஸோ பயப்படாதீங்க. ஸோ பார்த்துக்கலாம். நான் இருக்கேன், சப்போர்ட் பண்ணேன். ரெகுலராக நம்மளுடைய பேஜில் இனிமேல் தொடர்ந்து வீடியோ வந்துட்டே இருக்கும். நம்மளுடைய கௌதம் மீடியா சேனலில் இனிமேல் தொடர்ந்து வீடியோ வந்துட்டே இருக்கும். பப்ளிக் எக்ஸாமுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வரும். அண்ட் 3rd ரிவிஷன் எக்ஸாம் அண்ட் 3rd மிட் டர்ம் எக்ஸாம்லாம் இருந்துச்சுன்னா அதுக்கும் உங்களுக்கு வீடியோ நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். இப்போ 2nd ரிவிஷன் எக்ஸாம் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து 3rd ரிவிஷன் எக்ஸாம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக அதுக்கும் வீடியோ போடுறேன். அண்ட் ப்ராக்டிகல் எக்ஸாம் வரப்போகுது. ப்ராக்டிகல்லாம் பிரச்சனையாக இருப்பா. நீங்கள் போய் எழுதுனா போதும், உங்களுக்கு ஃபுல் மார்க் போட்டுருவாங்க. அதுக்கெலாம் வீடியோ தேவையில்லை. ஓகேவா? அண்ட் கொஸ்டின் இப்போ டைப் A டைப் B. ஸோ 10th 11th 12th 3 பேருக்குமே டைப் A டைப் B இந்த மாதிரி வருதா, இல்லை எப்படி கொஸ்டின் இப்போ டைப் எப்படி வரப்போகுதுன்னு சொல்லி அது ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஓகேவா? கண்டிப்பாக அடுத்த ஒரு வீடியோவில் அதை பற்றின வீடியோ நான் கொடுக்குறேன். ஸோ டைப் B கொஸ்டின்ஸ் எந்த மாதிரிலாம் மாறப்போகுது, இல்லை போன வருஷம் மாதிரி தான் கொஸ்டின் வரப்போதா அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் அதை பற்றி தெளிவாக வீடியோ போட்டுறேன். ஓகேவா? ஓகே சில குட்டீஸ், இப்போதைக்கு நமக்கு கிடைச்ச அப்டேட் எல்லாம் கொடுத்தாச்சு. ஸோ அடுத்தது அப்படியே தொடர்ந்து கொடுத்துட்டே இருப்பேன். ஸோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்லோட் பண்ணுறேன். நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னென்ன சப்ஜெக்ட்டில் என்ன டவுட் இருக்குது, எந்த சப்ஜெக்ட் கஷ்டமாக இருக்குது, எந்த மாதிரி சப்ஜெக்ட் நம்ம வீடியோ தொடர்ந்து அதிகமாக போடலாம்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். 10th படிக்கிறப்போ இந்த சப்ஜெக்ட் எனக்கு கஷ்டமாக சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். 11th கஷ்டம் படிக்கிறேன், இந்த சப்ஜெக்ட் கஷ்டமாக சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி 12th படிக்கிறப்போ இந்த சப்ஜெக்ட் கஷ்டமாக இருக்குது, இதுக்கு மாதிரி அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்லிங்கன்னா அது இது மாதிரி அப்லோட் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் வாட்ஸ்அப் சேனலில் மறக்காமல் ஜாயின் பண்ணிங்கப்பா. டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ஸ் இருக்குது. ஸோ இதே கேப்பில் நான் ஃபிட்னஸும் பண்ணிகிட்டு இருக்கேன் ப்ரோ. நான் பாடி ஃபிட்டாக வச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராம் பேஜே ஃபாலோ பண்ணிங்க கௌதம் மீடியா. அங்கே வேணால் உங்களுக்கு ஃபிட்னஸ் கண்டென்ட்ஸ் தாறுமாறாக கொடுத்துட்ருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 10,000 ஃபாலோவர்ஸ் ரீச் ஆக போகிறோம். ஸோ அங்கேயும் போய் ஃபாலோ பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே சில குட்டீஸ், தச்சிட்டு நினைக்கிறேன்ப்பா. வீடியோ வேணும் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் மீண்டும் வந்து சந்திக்கிறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிடுங்க. அதே மாதிரி லைக் பண்ணிடுங்க. ஓகே சில குட்டீஸ். ஸோ பை ஸ்டூடெண்ட்ஸ். மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிளாஸ் மாதிரி ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஓகே சில குட்டீஸ், பை ஸ்டூடெண்ட்ஸ். பை.